இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சமோயர கோடுகள் பாருங்க கிட்ட 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 வரைஞ்சிருக்காங்க. அப்ப கிட்ட 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 சமோயர கோடுகள் இருக்குன்னு சொல்லி சொன்னா இந்த பகுதி என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதிக பள்ளமா அல்ல சாய்வாக இருக்கக்கூடிய பகுதியா இருக்கும். இந்த பக்கம் பாருங்க சமோயர கோடுகள் கொஞ்சம் தூர தூர இருக்கு. அப்ப ஓரளவு சாய்வு கொஞ்சம் குறைவா இருக்க மாதிரி இருக்கு. சொல்ல விடுங்களா? அப்ப இதுதான் இந்த குத்து சாய்வு நாங்க பார்த்த மென் சாய்வு பகுதிகளாக இருக்கும். அடுத்து நாங்க பார்த்த சமவெளி, அதே மாதிரி தொடரலை நிலம் இன்னைக்குல நாங்க பார்த்தது ஏற்கனவே சமோயர கோடுகள் 2 தூர தூர காட்டப்பட்டிருக்குமா இருந்தா அதை நாங்க உள்ளுக்குள்ள இருக்க பகுதியை சமவெளி, சமவெளினா சமனான பகுதி, ரைட்? விவசாயங்கள்லாம் அங்கதான் அதிகமா செய்யப்படும், பயிர் செய்கை நடவடிக்கைகள் அதிகமா மேற்கொள்ளப்படும், கட்டிடங்கள் அதிகமா கட்டப்படுகின்ற பிரதேசங்களாக இருக்கும். குறிப்பா கரையோர பிரதேசம், மண் சமவெளி பிரதேசங்கள்லாம் இலங்கையில சமவெளி பிரதேசங்களாக இருக்கு, ரைட்? அடுத்து பாருங்க சுவடு பள்ளத்தாக்கு. வெளித்தள்ளப்பட்ட இதான் தாழ்வான பகுதி. அப்ப வெளித்தள்ளப்பட்ட சுவடு, உள்தள்ளப்பட்ட பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். இந்த பள்ளத்தாக்குக்குள்ள ஒரு நதி ஒண்ணு ஓடி வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா அதை நாங்க நதி பள்ளத்தாக்கு அல்லது ஆற்று பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். நதி பள்ளத்தாக்கு அல்லது ஆற்று பள்ளத்தாக்கு. இந்த மலையில நதி இப்படி குறுக்கா இருந்துச்சுன்னா அதை குறுக்கு பள்ளத்தாக்கணும். சில வேளைகள்ல நதி இப்படி நெடுக்கா இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை நான் நெடுக்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லுவோம். 2 விதமான பள்ளத்தாக்கள் இருக்கும். குறுக்கா போனா குறுக்கு பள்ளத்தாக்கணும், நெடுக்கா வந்தா நெடுக்கு பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்னா சொல்லுவோம், ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னா மலை குன்றுகள். அதுல இந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு வட்ட வடிவத்துல இந்த சமோயர கோடுகள் இப்படி காட்டப்பட்டிருந்துச்சுன்னு சொல்லி சொன்னா அதை நாங்க தனிக்குன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது ஒரு கூம்பு வடிவத்துல இருக்குமா, இந்த மாதிரியான ஒரு வட்ட வடிவத்துல இருக்குமா இருந்தா அதை நாங்க கூம்பு குன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். தனிக்குன்று தனியா இருந்துச்சு, வெளியில தனியா இருந்தா தனிக்குன்றுன்னு சொல்லுவோம். அவர் வட்ட வடிவத்துல இருந்தா அவரை நாங்க கூம்பு குன்று அப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னா சொல்லுவோம். அவரை நாங்க கூம்பு குன்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? அடுத்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கணவாய். நாங்க ஏற்கனவே பார்த்தது தாழ்வான பகுதியில இருந்தா ஒரு தாழ் கணவாய், உயரமான மலைப்பகுதிகளில் இருந்தா உயர் கணவாய். தாழ் கணவாய் உயர் கணவாய் ரொம்ப யோசிக்க தேவையில்ல பிள்ளைகள், ரைட்? இப்படிதான் ஒரு மலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இவர் உயர் கணவாயா இருப்பாரு, இவர் தாழ் கணவாயா இருப்பார். நாங்க தாழ் கணவாயில அதிகமான பாதைகள்லாம் அமைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும், அதான் உயர் கணவாய். மலையில உயரமான பகுதியில ஒரு சின்ன ஒரு கெப் இப்படி இருக்குமா இருந்தா அதை உயர் கணவாய்னு சொல்லுவோம். மலையினுடைய கீழ் பகுதிகள் அப்படி 2 மலைகளுக்கு இடையில கெப் இருக்குமா இருந்தா அதை நாங்க தாழ் கணவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், ரைட்? ஓகே, இது தரை தோட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பிள்ளை, ரைட்? அடுத்து நாங்க பார்க்க போறது வந்து வடிகால் அம்சம். அடுத்து நாங்க பார்க்க போறது என்னது? வடிகால் அம்சம். வடிகால் அம்சத்துல நாங்க மெயினா பார்க்க போற பகுதிகள் வந்து முதலாவது ஒரு நதி, ஒரு பிரதான நதி ஒன்று இப்படி ஓடியாரும். இந்த பிரதான நதி இதான் பிரதான நதின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ரைட், இது பிரதான நதி ஒன்று ஓடியாருது. இந்த பிரதான நதியில வந்து சேர்றத நாங்க கிளை நதிகள்னு சொல்லுவோம். பிரதான நதியில வந்து சேர்றவரை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? கிளை நதி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த கிளை நதியில வந்து சேர்றவங்களை நாங்க விளையாறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்.